வணக்கம் and welcome back to Xylem NEET Tamil channel. நீங்கள் இணைந்திருப்பது the one shot series for physics with me, your Shobi ma'am. You people know when Shobi ma'am is here, no fear, right? Yes. So பசங்களா இன்னைக்கு நம்ம one shot series தான் பார்க்க போறோம். அது இங்க கூட பார்க்க போறீங்க physics ma'am, உங்க Shobi ma'am கூட. and நம்ம எல்லாரும் எந்த எய்ம்காக வந்து உழைச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த 2000 plus அப்படிங்கறத இன்னும் அப்படியே கவுண்ட் வைஸ் 10,000 20,000 plus அப்படியே இன்க்ரீஸ் பண்றதுக்காகத்தான் நம்ம வந்து எல்லாருமே டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், ரைட்? நிறைய ஒன் ஷாட் சீரீஸ் வந்துட்டே இருக்கு. அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம ஒன் ஷாட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் த ஒன் ஷாட். ஓகேவா? ஸோ இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ங்கிறது இன்னொரு குட்டி அழகான ஒரு டாபிக். இது வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடியது. ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரொம்ப கியூட்டான டாபிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னீங்கன்னா, these are the topics where you can score maximum mark. ஓகே, ஏன்னா இதுல இருந்து வர கொஸ்டின்ஸ் அவ்வளவா வந்து டிஃபிகல்ட்டா இருக்க போறது இல்ல. டிஃபிகல்ட் லெவல் அப்படின்னாலுமே நம்மளுக்கு அது ஈஸி லெவலா தான் இருக்கும். அதனால தான் அந்த மாதிரி இருக்க யூனிட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ பசங்களா ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அதுக்கு முன்னாடி இந்த நோட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்ம ஷோபி மேம் எடுக்கிற நோட்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்ணணும்? நீங்க இந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணி நம்ம டெலிகிராம் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டெலிகிராம் கம்யூனிட்டியில வந்து எல்லா நோட்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஓகே, எல்லா டீச்சர்ஸோட நோட்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும் பசங்களா. ஓகே, பட் நம்மளோட சம்பிரதாயம் என்னது? நம்மளோட சடங்கு சம்பிரதாயம்லாம் என்னது? செஷனுக்கு வந்த உடனே வந்து சாட் பாக்ஸ்ல ஒரு யோன்னு போடணுமா? அதுக்கப்புறம் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணி உங்க அட்டெண்டன்ஸை மார்க் பண்ணணும், உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும். இப்படி ஒரு சேனல் இருக்கு, த அல்டிமேட் கைட் ஃபார் நீட் அப்படிங்கறத நீங்க வந்து ஷேர் பண்ணணும். அடுத்தது புதுசா வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கணும், ரைட்? அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணியாச்சா? டக்குன்னு மார்க் பண்ணுங்க. பிகாஸ் நம்மளுக்கு டைம் இல்லை, டக்குன்னு இந்த யூனிட் முடிக்கணும். அண்ட் இது ரொம்ப ஒரு குட்டியான ஒரு அழகான யூனிட். ஸ்டார்ட் பண்ணிடலாம் பசங்களா, வித்தவுட் எனி delay. So now இந்த யூனிட்ல டிலீட்டட் எல்லாம் போக என்னென்னலாம் உங்க நீட் எக்ஸாம்ஸ்க்கு வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்னா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்குவோம். அதுக்கு அடுத்தது வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், எப்படியெல்லாம் இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் உருவாகுது அப்படிங்கிற ஒரு சின்ன குட்டி கதைகள்லாம் பார்ப்போம். அண்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன, அதோட பிஹேவியர், அது எப்படி வந்து பழகுது, அது நம்ம வாங்க பழகலான்னு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவை கூப்பிட்டோம்னா அது எப்படியெல்லாம் பழகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் பற்றி படிப்போம். ஓகே, ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு என்னை கேட்டிங்க அப்படின்னா, தட் இஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்ஸ்ல இருந்து क्वेश्चंस வரும் and எலக்ட்ரோமேக்னெட்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல இருந்து क्वेश्चंस வரும். ஓகே, சோ இந்த ரெண்டு டாபிக்குமே அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸோட படிங்க. நோட்ஸ் எல்லாம் கையில ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு விஷயம் நான் சொல்றப்ப கீப் ஆன் ரைட்டிங் ஹிண்ட்ஸ். ஓகே, அப்பதான் வந்து என்ன உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். டன். So let's start, let's begin. இன்னைக்கு வந்து நம்ம வந்து நம்மளோட போற ஆரம்பிச்சிடலாம். ஓகே, சோ பசங்களா எல்லாரும் சாட்ல ஒரு யோ போடுங்க. Here we go. Now, first electromagnetic waves அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துடலாம். ஓகே, ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பாருங்க. இதுல போத் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரெண்டுமே இருக்கும். எலக்ட்ரிக் காம்போனன்ட்ஸும் இருக்கும், மேக்னெட்டிக் காம்போனன்ட்ஸும் இருக்கும். ஸோ டக்குன்னு ஒரு மைண்ட் செட் வந்துடும், ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ரெண்டுமே இருக்கு அப்படின்னா அது எப்படி, இது கரண்டா அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வரும். அது எல்லாத்தையுமே கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்க. ஒன்ஸ் நான் நெக்ஸ்ட் ஸ்லைட் போன உடனே இன்னும் உங்களுக்கு எல்லாம் கிளியரா புரிஞ்சிடும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, வேவ்ஸ் அப்படிங்கிற எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படிங்கிறது என்னது? அதுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டும் இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்கும். ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்டும் இருக்கும் பசங்களா, மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்கும். அடுத்த பாயிண்ட் பாருங்க, இட் இஸ் அ நான் மெக்கானிக்கல் வேவ் which moves with the speed of light. It is a non-mechanical wave. உடனே டக்குன்னு மெக்கானிக்கல் நான் மெக்கானிக்கல், பிகாஸ் இன்னும் நம்ம வந்து வேவ்ஸோட ஒன் ஷாட் போடல இல்லையா, அதனால உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். பட் வெயிட், நான் ஒன் ஷாட் வந்து வேவ்ஸுக்கும் போடுவேன் ரொம்ப சீக்கிரமா. ஓகே, கவனிங்க. ஃபர்ஸ்ட் வேவ்ஸ் அப்படின்னா அப்படியே அலையா அழகா போறதுக்கு பேர் தான் வேவ்ஸ், நம்மளுக்கு நல்லா தெரியும். அப்ப கவனிச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் நான் மெக்கானிக்கல் வேவ் அப்படின்னா இந்த மாதிரி டைப் ஆஃப் வேவ்ஸ் போறதுக்கு எந்த ஒரு மீடியமும் எனக்கு தேவையில்லை. நோ மீடியம் ரெக்வயர்ட். நான் வந்து காத்திருந்தா தான் போவேன், நான் லைட் இருந்தா தான் போவேன், நான் வந்து ஹைட்ரஜன் இருந்தா தான் போவேன்லாம் சண்டை கட்ட முடியாது. யார் இருந்தாலும் இல்லாட்டி அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். ஸோ நோ மீடியம் ரெக்வயர்டு. ஓகேவா, எந்த மீடியமும் இதுக்கு தேவையில்லை அப்படின்னு அர்த்தம். ஓகே, நோ மீடியம் ரெக்வயர்ட், அதுதான் இதோட ஃபர்ஸ்ட் மீனிங். அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, நோ மீடியம் ரெக்வயர்ட். ஓகே, அதனால தான் இது வேக்யூம் அப்படின்னு சொல்லி இங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். அடுத்தது கவனிச்சுக்கோங்க, இட் இஸ் அ டிரான்ஸ்வர்ஸ் வேவ்
means that wave oscillates perpendicular to the propagation of movement. Propagation ma'am? ப்ரொபகேஷன் அப்படின்னா இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம நகர்றதுக்கு பேர் தான் ப்ரொபகேஷன். நம்ம நகர்றதுக்கு பேர் தான் என்னது பசங்களா? தட் இஸ் யோர் ப்ரொபகேஷன் அப்படின்னு அர்த்தம். அப்போ ப்ரொபகேஷனுக்கு பர்பெண்டிகுலராக அது என்ன பண்ணும்? பர்பெண்டிகுலராக இட் வில் பி ஆசிலேட்டிங். இட் வில் பி ஆசிலேட்டிங். டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் அப்படிங்கிறதையும் இப்போ நீங்கள் கற்றுக்கணும். ஸோ டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் அப்படின்னா டிரான்ஸ்வர்ஸ் வேவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேலையும் கீழையும் நம்ம இப்படி டிராவல் பண்ணுறோம் அப்படின்னா வேவெல்லாம் எப்படி பண்ணும்? மேலையும் கீழையும் வந்து இப்படி ஆசிலேட் ஆகும். ஓகே, ஸோ இட் வில் பி ஆசிலேட்டிங் லைக் திஸ். அதுவே இந்த மாதிரி மேலையும் கீழையும் இப்படி ஆசிலேட் ஆகும். ஓகே, அதுவே லாங்கிடியூட்னல் வேவ்ஸ் அப்படின்னா இப்படி ஆசிலேட் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? பேரலலா ஆசிலேட் ஆகும். முன்னாடியும் பின்னாடியும் போகும். டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் அப்படின்னா மேலையும் கீழையும் போகும். பார்ட்டிகல்ஸ் மேலையும் கீழையும் போகும். இதுதான் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ். அப்போ வந்து நம்மளோட எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்ல வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட், மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அதுக்கப்புறம் அதில் என்ன இருக்கும் பசங்களா? இட் இஸ் அ நான் மெக்கானிக்கல் வேவ். அதுக்கு மீடியம் தேவையில்லை. அண்ட் இது வந்து டிரான்ஸ்வர்ஸ் வேவ். தட் மீன்ஸ் மேலையும் கீழையும் வந்து ஆசிலேட் ஆகப்படும். ஓகே மேம், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்னா அதுக்கு வெறும் எனர்ஜி மட்டும் தானே மேம் இருக்கும். பார்ட்டிகல் எப்படி இருக்கும்? பார்ட்டிகல்ஸ் ஆர் கன்வெர்டட் இன்டு எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு mc² அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா? அப்போ பார்ட்டிகல்ஸ் எல்லாம் என்ன பண்ணும்? எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஸோ இங்க வேவ்ஸ் எப்படி ஆசிலேட் ஆகும்? மேலையும் கீழையுமாக ஆசிலேட் ஆகும். ஓகே, ஆசிலேஷன் அப்படின்னு வரப்ப கவனிச்சுக்கோங்க. நம்ம இப்படி மேலையும் கீழே மூவ் ஆகுது இல்லையா? அது கம்மியா நடக்குது. அதோட ஃப்ரீக்வன்சி கம்மியா இருக்கு அப்படின்னா அது ஆசிலேஷன். அதுவே அதோட ஃப்ரீக்வன்சி பயங்கரமா தர இருக்கு அப்படின்னா அதை வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதுல இருக்க மெனி ஆஃப் த டேர்ம்ஸ் வேவ்ஸோட ரிலேட் ஆயிருக்கு. ஸோ யாரெல்லாம் வேவ்ஸ் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களோ இதை முடிச்சுட்டு வேவ்ஸ் ஒரு டைம் படிங்க, கிளியரா இருக்கும். இல்ல என்னோட ஒன் ஷாட்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் வெயிட் அ லிட்டில். ஒன் ஷாட், மாசான ஒன் ஷாட் வந்துகிட்டே இருக்கு. ஓகே, நவ் ப்ரொடக்ஷன் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். அப்போ இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னு தான் பார்க்கணும். அப்போ எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்றப்ப ஃபர்ஸ்ட் அது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஒன்றும் இல்லை, நம்ம காலமா படிக்கிற ஒரு கதை தான். ஒரு லைட் எடுத்து ஒரு பிரிசம்ல அனுப்பிச்சோம் அப்படின்னா அந்த பிரிசம்ல இருந்து வர்றப்ப நிறைய கலரா அது டிஸ்பர்ஸ் ஆகும் அப்படின்னு படிச்சோம். 7 கலர்ஸா டிஸ்பர்ஸ் ஆகும். இது எல்லாமே எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்னு படிச்சிருப்போம். ரைட்? இது எல்லாமே என்னது? EM வேவ்ஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். கரெக்ட் தானே பசங்களா? இதெல்லாம் EM வேவ்ஸ் அப்படின்னு படிச்சிருக்கோம். அப்ப லைட் இருந்து வர்றது மட்டும் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் கிடையாது. அதை தாண்டியும் நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய EM வேவ்ஸ் இருக்கு. அப்ப டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் இப்ப பார்க்க போறோம். ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன், எப்படி EM வேவ்ஸ் வந்து ஒரிஜினலா அது எப்படி ஸ்டார்ட் ஆகுது? டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்ங்கிறத விட ஒரிஜினலா EM வேவ்ஸ்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம், அது எப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் எல்லாமே கம்ஸ் வித் யுவர் சார்ஜ்டு பார்ட்டிகல். அப்ப ஒரு சார்ஜ் ரெஸ்ட்ல இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்ன இருக்கும்? வெறும் எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும்தான் இருக்கும். கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில அது மூவ் ஆயிட்டு இருக்கிறப்ப நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டும் இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்கும். ஒருவேளை ஆக்சிலரேட் ஆச்சு அப்படின்னா, if EM wave is accelerating, அதாவது if a charge particle is accelerating, அப்ப அந்த பார்ட்டிகல் என்னவா மாறும்? அந்த பிளஸ் சார்ஜ் மைனஸ் சார்ஜ்ல என்னவா மாறும்? எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். பிகாஸ் ஆக்சிலரேட் ஆகுது. அப்பதான் உங்களுக்கு EM waves ப்ரொடக்ஷன் நடக்கும். அப்பதான் உங்களுக்கு என்ன நடக்கும்? EM wave ப்ரொடக்ஷன் நடக்கும். அப்ப மேம் இப்போ புரியுது மேம், ஆக்சிலரேட் ஆகுதுன்னா பயங்கர வேகத்துல போகணும் மேம், லைட் பயங்கர வேகத்துல தான் மேம் வருது, அதனால தான் அதை நம்ம EM waveன்னு சொல்றோம் மேம். எனக்கு இப்ப கிளியரா புரியுது. Right? So whenever a charged particle is travel ஆகிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளுக்கு எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும்னு படிச்சோம். அதனால தான் நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டும் இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்கு. டிராவல் ஆகுது. அப்ப டிராவல் ஆகிறப்ப என்ன ஆகுது? அந்த பார்ட்டிகல் இட்ஸ் கன்வெர்ட்டிங் இன்டு எனர்ஜி. அதனால தான் EM வேவ்ஸ்ல பார்ட்டிகல்ஸே இருக்காது, வெறும் எனர்ஜி மட்டும் தான் இருக்கும். ஓகே, நம்ம சேனல்ல வந்து ஒரு குட்டி ஷார்ட்ஸ் கூட போட்டோம். ரைட்? நம்ம சின்ராசு ஷார்ட்ஸ் கூட போட்டிருந்தோம். யாரு பார்க்கலையோ போய் பாருங்க பசங்களா. நான் நெக்ஸ்ட், சரி மேம், அப்ப நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. என்னென்ன எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ்ரே இருக்கு, காமா ரே இருக்கு, ஓகே, இன்ஃப்ராரெட்,
ஓகேவா? இன்ஃப்ராரெட் இருக்கு, யூவி இருக்கு, ரேடியோ வேவ்ஸ் இருக்கு, மைக்ரோவேவ்ஸ் இருக்கு, லைட் இருக்கு, இந்த மாதிரி நிறைய வேவ்ஸ் இருக்கு. அப்ப இதெல்லாம் எப்படி நம்ம வந்து ஒவ்வொன்றா நம்ம வந்து படிக்கலாம், எப்படி ஒவ்வொன்றா கிரியேட் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் எப்படி வந்து இது நடக்குது, இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் எப்படி எல்லாம் நடக்குது மேம் அப்படின்னா, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னீங்கன்னா, விசிபிள் லைட் பத்தி கொஞ்சம் படிக்கலாம். விசிபிள் லைட், இன்ஃப்ராரெட், ஒன் ஆஃப் த ரீசன் என்ன அப்படிங்கிறத படிக்கலாம். பிகாஸ் ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியஸ் ஆல்ரெடி உங்களுக்கு நடத்தியாச்சு, நம்மளுக்கு நல்லா தெரியும். போர் என்ன சொல்லியிருக்காரு, எப்போ எலக்ட்ரான் ஒரு ஆர்பிட்ல இருந்து இன்னொரு ஆர்பிட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுதோ அப்போ இட் வில் பி எமிட்டிங் அண்ட் எனர்ஜி, எமிட்டிங் அ ரேடியேஷன் அண்ட் அந்த ரேடியேஷனை தான் நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் அப்படின்னு சொல்றோம். கரெக்டா? அதை தான் நம்ம என்ன சொல்றோம், எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் அப்படின்னு சொல்றோம். அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் பத்தி படிச்சிருப்போம், எமிஷன் ஸ்பெக்ட்ரம் பத்தி படிச்சிருப்போம். யார் இன்னும் ஆட்டம்ஸ் பார்க்கலையோ போய் பாருங்க, லிங்க்ல நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு. ஓகே, சாரி, நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு. ஓகே, அப்ப எலக்ட்ரான் ஒரு ஆர்பிட்ல இருந்து இன்னொரு ஆர்பிட்டுக்கு மூவ் பண்றனால நம்மளுக்கு என்ன நடக்கும், நம்மளுக்கு நிறைய EM வேவ்ஸ் கிடைக்கும். ஓகே, நிறைய டைப் ஆஃப் EM வேவ்ஸ் கிடைக்கும். இதுல காமா ரே அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்தோம். அந்த காமா ரே எப்போ கிடைக்கும் அப்படின்னா, உள்ளுக்குள்ளார இதோ இருக்கு பாருங்க, உள்ளுக்குள்ளார நம்ம நியூக்ளியஸ், அந்த நியூக்ளியஸ்ல நடக்கக்கூடிய ரியாக்ஷன்னால தான் நம்மளுக்கு காமா ரேஸ் கிடைக்கும். அந்த நியூக்ளியஸை நான் உடைக்கிறேன், ரெண்டா பிரிக்கிறேன் அப்படின்னா ஃபைனலி வந்து காமா ரேஸ் வந்து வெளியே வரும். ஓகே, அப்போ எலக்ட்ரான்ஸ்னாலையும் வரும், நம்ம நியூக்ளியஸ்னாலையும் வரும். ஓகே, அப்போ காமா ரேஸோட எப்படி ஆரிஜின் வந்துச்சுன்னு புரிஞ்சிருச்சா? நான் நெக்ஸ்ட் இப்போ எக்ஸ்ரே எப்படி மேம் உருவாகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஏன் மேம் ஒரே தியரியா நடத்துறீங்க, நியூமரிக்கல்லாம் இதில் இல்லையா மேம்னா, நியூமரிக்கல் ரொம்ப கம்மி. இதில் 95% வந்து வெறும் தியரட்டிக்கல் கொஸ்டின்ஸ் தான் அப்ரோச் ஆகுது. ஓகே, அதனால பி ரெடி ஃபார் யோர் தியரட்டிக்கல் கொஸ்டின்ஸ். அப்போ எக்ஸ்ரே வந்து அதுவும் ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்னு சொல்றீங்க, அது எப்படி மேம் உருவாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிள் திங், ஃபாஸ்டர் மூவிங் எலக்ட்ரான். ஓகே, அதை வந்து நான் ஹெவி அட்டாமிக் மாஸ் இருக்கிற ஒரு மெட்டீரியல்ல அடிக்கிறேன். ஹெவி அட்டாமிக் மாஸ் இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல்ல நான் வந்து பம்பார்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அதோட ரிசல்ட் எப்படி இருக்கும், எக்ஸ்ரேஸாக கிடைக்கும், கண்டினியூஸ் எக்ஸ்ரேஸாக கிடைக்கும். புரிஞ்சுதா? ஸோ எப்போ வந்து நம்ம ஹை ஸ்பீடு எலக்ட்ரானை வந்து ஒரு கம்ப்ளீட் ஹெவி அட்டாமிக் மாஸ் இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் அடிக்கிறப்ப டெஃபினட்டா என்ன ஆகும், நம்மளுக்கு எக்ஸ்ரேஸ் வெளியே அவுட்புட்டாக கிடைக்கும். ஓகே, அடுத்தது பாருங்க, ஈவன் an oscillator can produce EM waves. ஓகே, oscillator can also produce EM waves. உடனே டக்குன்னு மேம் ஆசிலேட்டர்னா என்ன மேம், ஆசிலேட்டர்னா என்ன? நோ வரிஸ், ஆசிலேட்டர் அப்படிங்கிறத நான் வேவ்ஸில் கவர் பண்ணுவேன். இன்புட்டே இல்லாமல் நம்மளுக்கு அவுட்புட் கொடுக்கறதுக்கு பேர் தான் ஆசிலேட்டர். இன்புட் இல்லாமல் அவுட்புட் கொடுக்கறதுக்கு பேர் தான் ஆசிலேட்டர். பிகாஸ் இந்த இடத்துல நம்ம எதுவுமே கனெக்ட் பண்ணல, ஒரு பேட்டரி ஏதாச்சும் கனெக்ட் பண்ணியிருக்கோமா, எதுவுமே கனெக்ட் பண்ணல. ஸோ இந்த ஆசிலேட்டர் சர்க்கியூட்ல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், எல்சி ஆசிலேட்டர் சர்க்கியூட்ல இருந்து கூட நம்ம வந்து EM வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகே, அடுத்தது கிளியரா இருக்கா? அப்போ டக்குன்னு வந்து அடுத்தடுத்தது மேம், அப்போ ரேடியோ வேவ்ஸ் எங்கே மேம் ப்ரொடியூஸ் ஆகும், மைக்ரோவேவ்ஸ் எங்கே மேம் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்லாம் தோணும். அதெல்லாம் நான் சொல்கிறேன். ஓகே, உடனே டக்குன்னு மேம் இன்ஃப்ராரெட் எப்படி மேம் உருவாகும், இன்ஃப்ராரெட்டெல்லாம் நம்ம வந்து தப்பே பண்ணக்கூடாது. பிகாஸ் ஒரு ஆட்டம்ல இருந்து நம்ம வந்து படிச்சிருப்போம் லாட் ஆஃப் சீரீஸ், லைமன் சீரீஸ் அப்படின்னு ஒன்று படிச்சிருப்போம், பால்மர் சீரீஸ் அப்படின்னு ஒன்று படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா? ஸோ பால்மர் சீரீஸ் எங்க எலக்ட்ரான் இருந்து அது பால்மர் சீரீஸ்க்கு வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு விசிபிள் லைட் தான் கிடைக்கும். எந்த ஆர்பிட்ல இருந்து எலக்ட்ரான் லைமன் சீரீஸ்க்கு வருதோ அப்ப நம்மளுக்கு யூவி கிடைக்கும். கரெக்டா? அப்ப யூவி ரேஸ் பாருங்க, இதுல அல்ட்ரா வயலட் ரேஸ் மறந்துட்டோம் பாருங்க. இருக்கு. ஸோ அல்ட்ரா வயலட் ரேஸ்ல இருந்து எல்லாமே என்ன பண்ணும், இதுவே பாஸ்டன் பிராக்கெட் பி ஃபவுண்ட் அதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்ஃப்ராரெட் லைட் நம்மளுக்கு கிடைக்கும். கரெக்ட் தானே? அப்ப அந்த யூனிட்டும் இந்த யூனிட்டும் இன்டர் கனெக்டட், இந்த யூனிட்டும் வேவ்ஸும் இன்டர் கனெக்டட். ஓகே, டன். ஸோ நான் லெட்ஸ் டாக் அபவுட் அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் எப்படி உருவாகுது, எப்படியெல்லாம் வந்து அதோட எப்படிலாம் வந்து பேசிக் என்னென்னு தெரிஞ்சுட்டு இப்போ அது எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிற அந்த கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து நம்ம படிக்கலாம். ஓகே, ஸோ பசங்களா, திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். இவ்வளோ நேரம் நீங்கள் நோட் எடுக்கலைனாலும் இப்போ நோட்ஸ் எடுத்துக்கோங்க, பிகாஸ் திஸ் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, all EM waves are travel at the speed of light. Exactly, because it is accelerating. So என்ன ஆட்டோமேட்டிக்கா
ஸ்பீட் ஆஃப் லைட்ல டிராவல் பண்ணும். ஸோ வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் லைட்? 3 × 10⁻⁸ மீட்டர் per செகண்ட். ஓகே, இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலா நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும், ஃப்ரீக்வெண்டா இந்த யூனிட்ல இருந்து ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னா அது இந்த கொஸ்டின் தான். ஓகே, என்ன கொஸ்டின் பாருங்க, ஸ்பீட் ஆஃப் லைட் கேன் பி ஈக்குவல் டு 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் நியூ நாட் இன்டூ எப்சைலான் நாட். நியூ நாட் அப்படிங்கிறது என்னது? இட் இஸ் அ permittivity, permeability in free space. free space ஓட permittivity, permeability அப்படின்னு அர்த்தம். இதுவே ஒரு மீடியம்ல போகுது, பயங்கரமா டென்சரா இருக்கக்கூடிய ஒரு மீடியம்ல போகுதுன்னா எக்ஸாக்டா அதே ஸ்பீட்ல போக கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன வந்து என்ன ஆகும், குறையலாம். அப்படி இருக்கிறப்ப ஒருவேளை மீடியம்ல டிராவல் ஆச்சு அப்படின்னா 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் நியூ எம் இன்டூ எப்சைலான் எம். நியூ எம் அப்படின்னு என்னது? ரிலேட்டிவ் permeability of the medium, permittivity of the medium. ரைட்? அண்ட் இன்னொரு இதுவும் தெரியும், ஞாபகம் வச்சுக்கோங்க, v is equal to 1 divided by root of நியூ எம்க்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்? நியூ நாட் நியூ ஆர் அப்படின்னு எழுதலாம், எப்சைலான் நாட் எப்சைலான் ஆர் அப்படின்னு எழுதலாம். ஓகே, அப்போ இதுவும் நம்மளுக்கு பாசிபிள், இதுவும் நம்மளுக்கு பாசிபிள். ஓகே, அடுத்தது பாருங்க, EM waves do not require material medium for propagation. இதைத்தான் ஆரம்பத்திலே சொன்னோம், பிகாஸ் இட் இஸ் நான் மெக்கானிக்கல் வேவ். நான் மெக்கானிக்கல் வேவுக்கு என்ன தேவையில்லை? மீடியம் எல்லாம் தேவையில்லை. இட் நெவர் ரெக்வயர்ஸ் அ மீடியம். அப்போ இந்த ஸ்பீடு வர்றதுக்கு இட் இஸ் வெரி டிஃபிகல்ட், சான்ஸே கிடையாது. எப்போவுமே லைட்டோட ஸ்பீடில் தான் அது ட்ராவல் பண்ணும். எப்போவுமே என்ன பண்ணும்? லைட்டோட ஸ்பீடில் தான் அது ட்ராவல் பண்ணும். ஓகே, பிகாஸ் இதுக்கு மீடியம் தேவையில்லை, மீடியம் டிபெண்ட் கிடையாது, மீடியம் இண்டிபெண்ட். அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்? ஒரே ஸ்பீடில் தான் ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்கும். அடுத்தது பாருங்க, EM waves, both electric field and magnetic field vary simultaneously. கரெக்ட். எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இட் இஸ் அ வேவ் நேச்சர். கரெக்டா? இட் இஸ் அ வேவ் நேச்சர். அப்ப இது ஒரு வேவ் நேச்சரா இருக்கு அப்படின்னா இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஒரு இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட், இன்னொரு ஆக்சஸ்ல வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஓகேவா? ரெண்டு ஆக்சஸ்லயும் மாத்தி மாத்தி நம்மளுக்கு என்ன இருக்கு? இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட், இது எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்ப என்ன ஆகும்னு பாருங்க, ரெண்டும் சைமல்டேனியஸா வந்து இப்படி முன்னாடி மூவ் பண்ணிட்டு இருக்க முன்னாடி போயிட்டு இருக்க இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் சைமல்டேனியஸா ஒன்னோட ஒன்று சேர்ந்து வந்து இம்ப்ரூவ் ஆகும். தட் மீன்ஸ் சப்போஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ஆம்ப்ளிடியூட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதே டைம்ல மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் இருக்கும். ஆம்ப்ளிடியூட்னா என்ன அர்த்தம்? பீக் ஆஃப் யுவர் வேவ். கரெக்டா? உன் வேவோட பீக்கை தான் நம்ம வந்து ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப கவனிச்சுக்கோங்க, எப்ப வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்ஸிமம் ஆகுதோ அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டும் மேக்ஸிமம் ஆகும். எப்ப வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோ ஆகுதோ அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஜீரோ ஆயிடும். கரெக்ட் தானே? பாருங்க, இந்த இடத்துல எப்ப வந்து இது மினிமமா இருக்கோ அப்ப அதே டைம் வந்து நம்ம என்ன ஃபீல்டு, நம்மளோட மேக்னெட்டிக் ஃபீல்டும் கம்மியா இருக்கும். ஸோ சைமல்டேனியஸா வேரி ஆகும். மேக்ஸிமம் போனாலும் ஒரே டைம்ல, மினிமம் வந்தாலும் ஒரே டைம்ல வரும். ஓகே, தே ஆக்ட் சைமல்டேனியஸ்லி அப்படிங்கிறது தான் அடுத்தது. ஓகே, now the next characteristics. EM waves, in EM waves both electric field and magnetic field are perpendicular to each other. Sounds logic? So இது x axis, இது y axis, இது z axis னு வச்சுக்கோங்க. ஒருவேளை எக்ஸ் ஆக்சில் வந்து இப்படி மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கு, எக்ஸ் ஆக்சிஸில் இந்த மாதிரி வேவ் மூவ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, ஒய் ஆக்சிஸில் நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு அப்படின்னா, ஜெட் ஆக்சிஸில் தான் நம்மளுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கணும். ஓகே, ஏன்னா ஒன்னோட ஒன்று பர்பெண்டிகுலராக இருக்கணும். தட் மீன்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஷுட் பி பர்பெண்டிகுலர் டு த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஷுட் பி பர்பெண்டிகுலர் டு த வெலாசிட்டி அண்ட் வெலாசிட்டி ஷுட் பி பர்பெண்டிகுலர் டு த மேக்னெட்டிக் ஃபீல்டு. மூணுமே பர்பெண்டிகுலர் டு ஈச் அதராக இருக்கும். எங்க பர்பெண்டிகுலர் அப்படிங்கிற வார்த்தை வந்துருச்சோ அப்பவே அது என்னது? It is a vector. Right? So next concept பாருங்க. The phase difference between E and B is 0. The phase difference between E and B is 0. They are in phase. Phase difference na என்ன மேம்? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம், இது மேக்ஸிமம் ஆச்சு அப்படின்னா அதே டைம்ல இதுவும் இப்படி மேக்ஸிமம் ஆகும். இது மினிமம் ஆச்சுன்னா அதே டைம்ல இதுவும் மினிமம் ஆகும். ரைட்? அப்ப phase difference del phi அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்டார்ட் ஆகுறது, இல்லை ஒன்று ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இது ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ அந்த இர்ரெகுலரோட டிஃப்ரென்ஸை தான் நம்ம வந்து ஃபேஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன இல்லை, ஃபேஸ் டிஃபரன்ஸே கிடையாது. ஃபேஸ் டிஃபரன்ஸ் இஸ் 0. ஸோ தட் மீன்ஸ் இட் இஸ் இன் ஃபேஸ். ரெண்டும் ஒரே மாதிரி சைமல்டேனியஸாக மூவ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, அடுத்த கான்செப்ட் பாருங்க. The amplitude of electric and magnetic fields are related to each other.
இது ஒரு வேவா, அப்ப இந்த வேவுக்குன்னு ஒரு ஆம்ப்ளிடியூட் இருக்குமா? இதுவும் ஒரு வேவா, அப்ப இதுக்குன்னு ஒரு ஆம்ப்ளிடியூட் இருக்குமா? அப்ப இந்த ரெண்டு வேவுமே என்னது? ஒன்னோட ஒன்று ரிலேட்டட். ஓகே, அப்ப அந்த ரிலேஷன் எழுதுறப்ப சி அப்படிங்கிறது என்னது? நம்மளோட ப்ரொபகேஷன். இதுதான் அந்த சி. கரெக்டா? இதுதான் அந்த சி. So, and the propagation will be equal to, speed of propagation will be equal to, C will be equal to, C அப்படின்னா என்னது? 3 into 10 to the power 8 ன்னு அர்த்தம். V இருந்துச்சுன்னா வேற ஏதோ ஒரு சின்ன கொஞ்சமா குறைஞ்சு வேற ஏதோ ஒரு ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்ப C will be equal to E naught divided by B naught. E naught னா என்னது? E naught and B naught are amplitudes, maximum amplitudes. Amplitude of waves. Okay, this is the next important thing. அடுத்தது, the direction of propagation is determined by. ஒருவேளை, this is a very important, super duper important point. இதிலிருந்து questions கேட்பாங்க. நீங்க நீட்டா இருந்தாலும் சரி, ஜேயா இருந்தாலும் சரி, it is important. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த C இருக்கு இல்லையா, இதோட டைரக்ஷனை யார் டிட்டர்மைன் பண்ணுவான்னா இது ரெண்டும் டிட்டர்மைன் பண்ணுமாமா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அது எப்படி பண்ணுவாங்க எனக்கு தெரியலையே அப்படின்னு கேட்கலாம். லிசன், அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. V vector is equal to E vector cross B vector. இதுதான் அந்த ஃபார்முலா. V is equal to E vector cross B vector. This is the formula. Okay, அப்ப இதுல எப்படி மேம் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, it's very simple. நான் சொல்றேன் பாருங்க. So formula என்னது? E vector is equal to, V vector is equal to E vector cross B vector. ஒருவேளை சப்போஸ் நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து J கேப்ல இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா, எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து J கேப்ல இருக்குன்னு சொல்றாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து K கேப்ல இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம velocity என்ன கேப்ல இருக்கும்? What will be the velocity direction? Very simple. J cross K will be I cap. So it will be on I cap. அப்ப I capல தான் அது போய்கிட்டு இருக்கு, மூவ் ஆகிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். So listen carefully. I, J, K அப்படின்னு இருக்கா? So நம்ம cross product, கரெக்டா? நம்ம cross product பண்றப்ப I cross J will be positive K. J cross K will be positive I. Right? Mathematicsல இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், மறந்துடக்கூடாது. இதுவே நம்மளுக்கு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, அதே கிராஸ் ப்ராடக்ட்ல வர்றப்ப இது மைனஸ். ஸோ I cross K will be minus J cap. ஓகே, K cross J will be minus I cap. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. V is equal to E vector cross B vector. இப்போ எனக்கு இது என்ன ஆயிருது? இது வந்து I capல இருக்கு. ஓகேவா, நம்மளோட எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து I capல இருக்கு. மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நம்மளோட K capல இருக்கு. அப்ப I cross K என்ன வரும்? I cross K, இதுதான் I cross K. இப்படிதானே arrow mark இருக்கு. So I cross K will be negative J cap. அப்ப இங்க என்ன ஆகும் நம்மளுக்கு? negative J cap அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் டைரக்ஷன்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் பசங்களா. அண்ட் இந்த மாடல் கொஸ்டின் இஸ் லிட்ரலி இம்பார்ட்டன்ட். Okay, so now here we can go for the next point. EM waves are chargeless. Exactly. ஏன்னா it is completely, and the charge particles are completely converted into நம்மளோட energy. Right, so photons தான் இருக்கும். Photon is nothing but pocket of energy அப்படின்னு நான் சொல்லி கொடுத்திருக்கேன். Okay, energy. Hence, they are not deflected by electric field or magnetic field. அதனால இது என்ன பண்ணாது? ஐயோ இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்காண்டான்னு தள்ளி போறது, இங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கான்னு போய் வேகமா போய் என்ன பண்ணது, அது கூட கூட்டு சேர்ந்துக்கிறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்காது. ஓகே, அடுத்த பாயிண்ட் பாருங்க. The velocity of EM waves in a medium is decided by electric and magnetic properties of the medium. ஓகேவா, அதோட வெலாசிட்டி, பிகாஸ் நான் ஆல்ரெடி சொன்னேன் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டையும் வச்சுதான். ஏன்னா C is equal to E naught divided by B naught. கரெக்டா? அப்ப இது ரெண்டுத்தையும் யாரை வச்சு டிசைட் பண்றது? C-யை வச்சு தான் டிசைட் பண்றோம். ஓகேவா, அது C யாரை வச்சு டிசைட் பண்றோம்? இது ரெண்டுத்தையும் வச்சு தான் டிசைட் பண்றோம். ஸோ velocity of the EM waves will be decided by இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கு அந்த இடத்துல அப்படிங்கறத வச்சு தான் டிசைட் பண்ணுவோம். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நாட் பை த ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டார். அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி இப்படி சொல்லக்கூடாது, ஆம்ப்ளிடியூட் பயங்கர ஹையா இருக்கு, அப்ப வெலாசிட்டி பயங்கர ஹையா தான் இருக்கும்.
தட்ஸ் நாட் த கேஸ். ஓகேவா? இங்க யாரு மட்டும்தான் இந்த இடத்துல ப்ளே பண்ணுவா? எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டோட அந்த மீடியமோட ப்ராப்பர்ட்டிஸை வச்சு தான் நம்ம சொல்லுவோம். ஒரு மீடியம்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு ரொம்ப வீக்கரா இருக்கலாம், ஒரு மீடியம்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு ரொம்ப ஸ்ட்ராங்கரா இருக்கலாம். ஸோ அதை வச்சு தான் நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸோட ஸ்பீடு நம்ம சொல்ல முடியும். ஒருவேளை வேக்யூமா இருந்துச்சு அப்படின்னா அது பாட்டுக்கு என்ன பண்ணுவோம், 3 × 10⁸ போய்கிட்டே இருக்கும், லைட்டோட ஸ்பீட்ல போயிட்டே இருக்கும். ஓகே, ஆனா காமா, எக்ஸ்ரே இதெல்லாம் எதை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும்? நம்ம அந்த மீடியம், அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அந்த மீடியம்ல எப்படி இருக்குங்கிறத வச்சு தான் சொல்ல முடியும். ஓகே, அண்ட் ஸ்ட்ரிக்ட்லி நம்ம அதை என்ன பண்ண மாட்டோம், ஆம்ப்ளிடியூட்ஸை வச்சு சொல்ல மாட்டோம், ஆம்ப்ளிடியூட்ஸை வச்சு சொல்ல மாட்டோம். கிளியரா இருக்கா? அப்ப பாருங்க, the next important thing is charge carried by an electromagnetic waves. super duper important. ஓகேவா? ஒரு சார்ஜ் கேரிட், அதாவது எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் எவ்வளோ சார்ஜ் கேரி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு கொஸ்டின் எதுல இருந்து கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டோட்டல் ஆவரேஜ் எனர்ஜி டென்சிட்டி. மேம், ஆவரேஜ் எனர்ஜி டென்சிட்டினா என்னது? நத்திங் பட் U டிவைடட் பை V. சார்ஜ் பர் வால்யூம் அப்படிங்கிறது தான் டென்சிட்டி. சார்ஜ் பர் வால்யூம் அப்படிங்கிறது தான் டென்சிட்டி. அப்ப ஒரு விஷயம் இதெல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி ஞாபகம் வச்சுக்கோங்க, எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்ல இப்போ 2 ஃபீல்டு இருக்கு, எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. அப்ப இது ரெண்டுமே 50% ஆஃப் எனர்ஜி வச்சிருக்கும். எலக்ட்ரிக் எனர்ஜி கேரிடு பை த EM waves is equally divided between electric field and magnetic field, is equally divided between electric field and magnetic field. கிளியரா இருக்கா? ஈக்குவலா டிவைட் ஆயிடும். 100% அப்படின்னா 50-50, 50%னா 25-25 அப்படி டிவைட் ஆயிடும். அப்ப ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல அப்ப எவ்வளவு இருக்கு அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, half into epsilon naught into E naught squared. E naught அப்படிங்கிறது என்னது? E naught is nothing but our amplitude value, maximum amplitude value. அதுவே U divided by volume, energy density for magnetic field அப்படின்னா 1/2 into B naught square divided by nu naught. Nu naught and epsilon naught are the relative permittivity. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, so B naught அப்படிங்கிறது magnitude of amplitude of the magnetic field. கிளியரா இருக்கா? ரொம்ப சிம்பிள் பட் வெரி இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஓகே, இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ பி அவேர், மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஓகே, அடுத்தது the next topic is intensity of electromagnetic wave. Intensity of electromagnetic wave. Intensity na என்ன அர்த்தம்? ஒரு பர்டிகுலர் ஏரியால ஓகேவா, ஒரு லைட் பர்பெண்டிகுலரா மூவ் ஆகுது, ஒரு வேவ் பர்பெண்டிகுலரா மூவ் ஆகுது. அப்ப அது எவ்வளோ ஏரியா கவர் பண்ணுது அப்படிங்கறதான் மேட்டர். ஓகேவா? ரொம்ப பெரிய ஏரியாவை கவர் பண்ணி கிராஸ் ஆகி போச்சு அப்படின்னா ரொம்ப வீக்கா இருக்குன்னு அர்த்தம். ஒரு குட்டி ஏரியாவை போய் டக்குன்னு அடிச்சது அப்படின்னா அது ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் லேசர்லாம் யூஸ் பண்றாங்க, லாசிக் சர்ஜரி இதெல்லாம் பண்றதுக்கு. கரெக்ட் தானே? ஸோ எனர்ஜி கிராசிங். ஓகே, பிகாஸ் லைட் அப்படின்னா என்னது? இட் இஸ் ஃபோட்டான் விச் இஸ் எனர்ஜி. எனர்ஜி கிராசிங் பர் செகண்ட், ஒவ்வொரு செகண்டுக்கு ஒவ்வொரு யூனிட் ஏரியால பர்பெண்டிகுலரா எவ்வளோ கிராஸ் பண்ணுது அப்படின்னு தான் அர்த்தம். ஓகே, எவ்வளோ கிராஸ் பண்ணுது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ லைட் இப்படி டிராவல் பண்ணக்கூடாது, ரைட் வந்து இதுக்கு இப்படி டிராவல் பர்பெண்டிகுலரா ஏரியா வெக்டாருக்கு என்ன பண்ணணும்? பர்பெண்டிகுலரா டிராவல் பண்ணணும். ஸோ அப்போ ஃபார்முலா வில் பி ஈக்குவல் டு இன்டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி டிவைடட் பை ஏரியா இன்டூ டைம். அப்போ எனர்ஜி எனர்ஜி பை டைம் என்னன்னு எழுதலாம் நம்ம? எனர்ஜி பை டைமை வந்து நம்ம பவர் அப்படின்னு கூட எழுதலாம். ஸோ திஸ் கேன் ஆல்சோ பி ரிட்டன் ஆஸ் இன்டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு பவர் டிவைடட் பை ஏரியா அப்படின்னு எழுதலாம். பவர் டிவைடட் பை ஏரியா அப்படின்னு எழுதலாம். ஒருவேளை நான் அப்படி எழுதல, நான் எனர்ஜி ஏரியா அப்படியே வச்சுக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஸோ ஹவ் இட் வில் பி அப்படின்னு பாருங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டோட இன்டென்சிட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி வில் பி ஈக்குவல் டு half into epsilon naught E naught square into C அப்படின்னு கிடைக்கும். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட், ERMS will be equal to E naught divided by √2. E naught divided by √2. அதாவது ஒரு RMS வேல்யூ அப்படிங்கிறது என்னது? நிறைய வேல்யூ இருக்கலாம், அதெல்லாம் சேர்த்து ஒரு கியூமுலேட்டிவா ஒரு வேல்யூ, ஒரு ஆவரேஜ் வேல்யூ மாதிரி. அதை தான் ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ அப்படின்னு சொல்றோம். சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்ஸ் நீங்க வேவ்ஸ் இது பண்றப்ப பயங்கர கிளியரா மாறிடும். இப்பவே கிளியரா தான் இருக்கும், அதை விட அது கிறிஸ்டல் கிளியரா மாறிடும். ஓகேவா? இப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ERMS அப்படிங்கிறது E naught divided by √2. இப்போ எனக்கு E naught வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணிடலாம்? இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? I is equal to 1/2 epsilon naught E naught square. அப்போ √2 square into
ERMS ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குமா? ஸோ ரூட் டூ ஸ்கொயர் அப்படின்னா வெறும் 2 மட்டும்தான். அப்போ 2 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன மட்டும்தான் இருக்கும் இங்கே? யூ வில் பி கெட்டிங் ஒன்லி எப்சைலான் நாட் ERMS ஸ்கொயர் இன்டூ சி. அப்போ E0 தான் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, ERMS கொடுத்தாலும் நம்ம படிக்கணும். ஓகே, அடுத்தது பாருங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டுனா சேம் அதே கான்செப்ட் தான். half into b square b0 square divided by nu naught into c. b0 ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்? brms ஸ்கொயர் யூஸ் பண்ணலாமா? அப்புறம் 2 கேன்சல் ஆயிடும், 2 கேன்சல் ஆயிடும். ஸோ brms ஸ்கொயர் டிவைடட் பை நியூ நாட் இன்டூ சி அப்படின்னு எழுதலாம். ஓகே, டன். டன் ரொம்ப கிளியரா இருக்கும். அடுத்தது momentum of EM waves. அடுத்தது என்னது பசங்களா? momentum of EM waves. அப்ப momentum of EM waves அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல டக்குன்னு என்ன வரும்? மேம் momentum ஃபார்முலா எனக்கு தெரியும் மேம். என்ன momentum ஃபார்முலா? மாஸ் இன்டூ வெலாசிட்டி மேம். ஆனா இங்கே தான் நீங்க மாஸ் எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் எப்படி மேம் நான் மாஸ் இன்டூ வெலாசிட்டின்னு எழுதுறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். அப்ப இங்கே EM waveஸோட momentum ஃபார்முலா இதுதான். ஸோ எனர்ஜி டிவைடட் பை ஸ்பீட் ஆஃப் லைட், ஸ்பீட் ஆஃப் வேவ், எனர்ஜி டிவைடட் பை ஸ்பீட் ஆஃப் வேவ். ஓகேவா? என்ன எனர்ஜியோ டிவைடட் பை ஸ்பீட் ஆஃப் வேவ் அப்படிங்கிறது தான் இங்கே மொமெண்டமோட ஃபார்முலா. இங்கே என்ன பண்ண முடியாது, நம்ம வந்து மாஸ் இன்ட்டு வெலாசிட்டின்லாம் நம்ம எழுத மாட்டோம். ஓகே, கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கு தானே? பிகாஸ் நிறைய கொஸ்டின் இன்டைரக்டா கேட்குறப்ப நீங்கள் வந்து யோசிக்கணும். ஓகே, ஸோ வென் EM wave is in free space, when EM wave is in free space, its momentum is calculated by knowing its energy in this free space and its speed in the free space. Free space na enadhu? Vacuum. Now, listen, ஒரு லாஜிக்கலான ஒரு கொஸ்டின் நான் ஒன்று கேட்குறேன். ஒரு ஏரியா இருக்கு, வேகமாக ஒரு லைட் வந்து இந்த இடத்துல வேகமாக போய் படுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும்? இது ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுதா? நம்ம EM wave ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுது. இதுக்கு ஆப்போசிட்டாக இந்த ஆப்ஜெக்ட் ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுமா? இதுதான் லாஜிக். அப்போ எங்கே ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆயிருக்கோ அங்கே ப்ரெஷர் கண்டிப்பாக எக்ஸர்ட் ஆயிருக்கும். அப்போ the next topic is very important topic for the session. The next one is called pressure exerted by EM waves. The next one is the pressure exerted by the EM waves. அப்போ கவனிங்க, ரேடியேஷன் ப்ரெஷர் அப்படின்னா என்னது? அந்த ரேடியேஷன் போய் இப்படி டக்குன்னு தாக்குறப்ப அதோட ப்ரெஷர், ஏன்னா ஃபோர்ஸ் கொடுக்குது. ஃபோர்ஸ் இருக்கிறப்ப ப்ரெஷர் கண்டிப்பாக இருக்கும், ஏன்னா ஒரு ஏரியாவில் தானே படுது. ஸோ ப்ரெஷர் இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ் பை ஏரியா. அப்போ ஃபோர்ஸ் பை சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ இந்த இடத்துல எப்படி எழுதலான்னு பாருங்க, ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்று, இந்த சர்ஃபேஸ் இதை அப்சர்வ் பண்ணி முடிச்சிடும், இல்லாட்டி இது அப்படியே பின்னாடி திருப்பி ரிஃப்ளெக்ட் பண்ணும். அப்போ ரெண்டு விதமான சர்ஃபேஸ் இருக்கு. ஒன் இஸ் அப்சார்ப்ஷன் சர்ஃபேஸ், இன்னொன்று ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். அப்போ அப்சார்ப்ஷன் சர்ஃபேஸ்னு கொஸ்டின் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா P is equal to intensity divided by C. I is nothing but your intensity. இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க, I is nothing but your intensity. C அப்படிங்கிறது என்னது? ஸ்பீட் ஆஃப் லைட். ஓகே, ஒருவேளை ரிஃப்ளெக்டிங்னா என்ன ஆகும்? இப்படி போறப்போ ஒன்று, இப்படி வர்றப்போ ஒன்று, ரைட்? அப்போ ரெண்டு வேவ் என்ன பண்ணும்? சேமா இருக்கும், பட் சைன் மட்டும் வேறையா இருக்கும். அப்போ I இனிஷியல், ஸோ ஃபைனல்னா மைனஸ் ஃபைனல் மைனஸ் இனிஷியல்னு வரும். ஸோ தட் வில் பி 2. வெறும் மேக்னிடியூட் மட்டும் எடுத்தோம் அப்படின்னா 2I டிவைடட் பை C அப்படின்னு கிடைக்கும். என்ன கிடைக்கும் பசங்களா? 2I டிவைடட் பை C அப்படிங்கிறது மட்டும் கிடைக்கும். ஓகே, அப்போ இந்த ஃபார்முலாலாம் மறந்துடாதீங்க. இந்த யூனிட் ஃபுல்லாக தியரட்டிக்கல் யூனிட், ஸோ நிறைய ஃபார்முலாஸ் வரும். ஓகே, நிறைய பேர் மேம் நியூமரிக்கல் யூனிட்டாக இருந்தால் தானே மேம் ஃபார்முலாஸ் இருக்கும், தியரட்டிக்கல் யூனிட்டாக இருந்தால் தான் நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும். ஓகே, அதுதான் எழுதப்படாத ஒரு உண்மை. ஓகே, அதுதான் எழுதப்படாத ஒரு உண்மை. ஸோ இப்போ ஒரு புது டேர்ம் வந்து உங்களுக்கு நான் இன்னைக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். என்னன்னு பாருங்க, though EM wave contains electric field and magnetic field, the electric field components alone is regarded as light vector. ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு அதில் இருக்கு, ஆனால் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டை மட்டும் என்ன சொல்கிறோம் அப்படின்னா லைட் வெக்டார் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அதை மட்டும் லைட் வெக்டார்னு சொல்கிறோம்? ஏன் ஏதாச்சும் ஐடியா இருக்கா பசங்களா? எனி ஐடியாஸ்? ஏன் அதை மட்டும் நம்ம வந்து லைட் வெக்டார்னு சொல்கிறோம்? பிகாஸ் நம்ம கண்ணு இட் வில் பி டிடக்டிங். ஓகே, இட் வில் பி டிடக்டிங் த எலக்ட்ரிக் ஃபீல்ட். என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டர் ஆஃப் an EM wave produces optical effect. ஸோ இந்த ஆப்டிக்கல் எஃபெக்ட்லாம் இருக்கு இல்லையா, ஆப்டிக்கல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னது? நம்மளோட எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதனால தான் அதை நம்ம லைட் வெக்டார் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு கான்ட்ரிபியூட்ஸ் டு ஃபார் த விஷன். நம்ம பார்க்கறதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் என்னன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு.
ஓகேவா? அதுதான் ஆப்டிக்கல் எஃபெக்ட் நம்மளுக்கு பார்க்கறதுக்கு உண்டான அந்த இதை வந்து உருவாக்கி கொடுக்குது. அதனால தான் இதை நம்ம வந்து லைட் வெக்டார் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ whenever a question is asked about light vector, never mind, it is because completely it is for the electric field. Okay, done. So now the next important particular வந்தாச்சு, electromagnetic equations. ஓகேவா மேம்? அப்ப இதுக்கு முன்னாடி ஒரு ஈக்குவேஷன் சொல்லி கொடுத்தீங்க, V cross is equal to E cross B அப்படின்னு. இதுவும் ஒரு மச் வாண்டட் ஃபார்முலா. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு வேவா அதை கன்சிடர் பண்ண போறோம். பிகாஸ் எந்த ஒரு வேவ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன இருக்கும்? ஒரு வேவ் லென்த் இருக்குமா? அதுக்கு டெஃபினட்டா ஒரு வேவ் லென்த் இருக்கும், ரைட்? அதுக்கப்புறம் ஒரு ஆம்ப்ளிடியூட் இருக்கும், அதுக்குன்னு ஒரு ஆம்ப்ளிடியூட் இருக்கும், கரெக்ட்? வேவ் நம்பர் இருக்கும், அதுக்குன்னு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஸோ இதுக்குன்னு எல்லாம் தனித்தனியா இருந்துட்டே இருக்கும். அப்ப இதை பத்தி எல்லாம் தான் எலக்ட்ரோமேக்னெட்டிக்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் நவ் திஸ் வேவ் இஸ் பிகாஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டோடக்கு தனியா ஒரு வேவ் இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு தனியா ஒரு வேவ் இருக்கும். அப்ப இது ரெண்டுத்துக்கும் நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். ஓகே, ஸோ நார்மலா பாக்குறப்ப இட் இஸ் சைமல்டேனியஸ்லி ஆக்டிங், ரெண்டு ஒரே டைம்ல மேக்ஸிமம் போகும், ஒரே டைம்ல ஜீரோ ஆகும் அப்படின்லாம் பார்த்தோம். நார்மலா ஒரு வேவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு எப்படி எக்ஸ்பிரஷன் எழுதுவோம்? y is equal to a sin ஒமேகா டி மைனஸ் kx அப்படின்னு எழுதுவோம், ரைட்? a அப்படிங்கிறது என்னது? நம்மளோட ஆம்ப்ளிடியூட். ஓகே, ஒமேகா அப்படிங்கிறது என்னது? இட் இஸ் an angular frequency, கரெக்டா? angular frequency. and k அப்படிங்கிறது என்னது? இட் இஸ் your wave number. இதுதான் நம்ம wave number அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். so wave number k is equal to 2 pi divided by lambda கிடைக்கும். lambda is nothing but your wavelength. x அப்படிங்கிறது பொசிஷன், x ஆக்சிஸ்ல அதோட பொசிஷன் என்ன, y அப்படிங்கிறது y ஆக்சிஸ்ல அதோட பொசிஷன் என்ன. ஓகே, sin t அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் டைம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், அவ்வளவுதான். ஓகே, அப்ப இதை வச்சுதான் நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்? எக்ஸ்பிரஷன்ஸ் எழுத போறோம். அப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டுல இருக்கக்கூடிய வேவ்ஸுக்கு எழுதணும் அப்படின்னா EY, ஏன்னா அது y ஆக்சிஸ்ல தானே இருக்கு. ஸோ EY நார்மலா எலக்ட்ரிக் ஃபீல்டு வில் பி ஆன் y ஆக்சிஸ், மேக்னெட்டிக் ஃபீல்டு வில் பி கன்சிடர் as z ஆக்சிஸ். பட் தியரட்டிக்கல் எக்ஸாமுங்கிறனால சில டைம் அதை மாத்தி கூட கேட்கலாம், நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ EY is equal to E0. E0ங்கிறது என்னது? தட் இஸ் யோர் ஆம்ப்ளிடியூட். சைன் kx minus omega t. No worries, kx minus omega t னும் எழுதலாம், இல்ல omega t minus kx னும் எழுதலாம். பிரச்சனை கிடையாது, no problem. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, no worries. ஓகே, அடுத்தது ஒருவேளை எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு எழுதணும்னா Bz is equal to B0 sin kx minus omega t. பசங்களா, இந்த யூனிட் முடிச்சதுக்கு அப்புறம் டெஃபினட்டா நீங்க என்ன பண்ணிடணும்? வேவ்ஸ் யூனிட் ஒன் ஷாட் எப்போ நான் போடணும் அப்போ டக்குன்னு ஒரு டைம் நீங்க ரிவைஸ் பண்ணிக்கணும், இல்லாட்டி கஷ்டம். ஓகே, ஸோ வேவ்ஸ் ஆர் த வெரி பேசிக்ஸ் ஃபார் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் இந்த யூனிட் முடிஞ்சுட்டு என்ன பண்ணணும்? இந்த ஒன் ஷாட் முடியுது இல்லையா, ஒரு டைம் புக்கு எடுத்து வச்சு உட்காந்துட்டு ஒரு டைம் புக்கு நீங்க மறக்காம கோ த்ரூ பண்ணணும். பிகாஸ் இட் இஸ் அ பியூர் தியரிட்டிக்கல் ஒன். அப்ப நிறைய புக்ல எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கலாம், அப்ப எக்ஸாம்பிள்ஸ் வச்சு கொஸ்டின்ஸ் வரலாம். ஓகே, அதனால என்ன பண்ணுங்க பசங்களா, புக்கு கோ த்ரூ பண்றது இந்த யூனிட்டுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இட்ஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ kx மைனஸ் ஒமேகா டி. நல்லா கவனிச்சுக்கோங்க, இது ரெண்டும் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். இந்த ரெண்டு சைனும் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். சேமாக இருந்துச்சு அப்படின்னா ஆப்போசிட் சைடில் போகுதுன்னு அர்த்தம். சேமாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ எக்ஸ் ஆக்சஸில் போகணும், ஆனால் இது ரெண்டும் மைனஸில் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் சைடில் போகுதுன்னு அர்த்தம். புரியுதா? இது ஒன்று நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டும் மைனஸில் இருக்குது அப்படின்னா எக்ஸாக்ட் ஆப்போசிட் சைடில் இந்த வேவ் ட்ராவல் ஆகுது அப்படின்னு அர்த்தம். டன். அண்ட் சி அப்படிங்கிறது என்னது? E0 divided by B0 அப்படின்னு எழுதலாம். ஓகே, E0 divided by B0 அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். அண்ட் ஆர்எம்எஸ்ல எழுதணும் அப்படின்னா ERMS divided by BRMS அப்படின்னு எழுதலாம். ஓகே, அப்ப இந்த எக்ஸ்பிரஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. this expression is really needed. and இந்த expression வந்து y wave equation represents the electric field is similar to the magnetic field because both are என்னது? both are completely வந்து waves.
ஓகே, ரெண்டு ஒரே மாதிரி இருக்கு, ஏன் இருக்கு அப்படிங்கறது தான் நம்ம மைண்ட்ல இப்போ தோண வேண்டிய கொஸ்டின். அண்ட் அதுக்கு போத் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் ஆர் இன் சேம் ஃபேஸ். ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி ஸ்டார்ட் ஆகி சைமல்டேனியஸா இருக்கு. அதனால தான் இந்த இடத்துல ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு. ஒரே மாதிரி இல்லைன்னா ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா B is equal to B0 sin kx minus omega t plus or minus phi1, இங்க plus or minus phi2 வந்திருக்கும். டிஃப்ரெண்டா வந்திருக்கும். ஆனா அப்படி கிடையாது. இந்த இடத்துல ஃபேஸ் டிஃபரன்ஸ் இல்ல அப்படிங்கறனால தான் வந்து சேமா ஒரே மாதிரி எக்ஸ்பிரஷன் இருக்கு. Okay, because it has no phase difference. So del phi will be 0. அதுதான் reason. That is the reason. Okay, now so இதில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய குட்டி குட்டி டேர்ம்ஸ் பார்க்கலாம். ஆல்ரெடி சொல்லியாச்சு, k is equal to wave number அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி propagation constant அப்படின்னு சொல்லலாம். so k will be equal to 2 pi divided by lambda. அப்படியே ஃபார்முலாவை சாட்ல போட்டுட்டே வாங்க பார்க்கலாம் பசங்களா. k is equal to 2 pi divided by lambda. W omega is equal to 2 pi f. F is nothing but the frequency, or it can also be written as 2 pi divided by capital T. ஆனா இந்த t கேன்சல் பண்ண கூடாது. இது வேற t, அது வேற t. ஓகே, ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ண கூடாது. புரிஞ்சுதா? ஒருவேளை the next important thing is, நான் இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்றேன். This is another one important formula, very very important formula, which is omega divided by k. Angular frequency divided by the wave number or propagation constant. Omega kenadu 2 pi f. K kenadu 2 pi divided by lambda. 2 pi cancel ஆயிடுச்சுனா மேல போய்டுமா? So omega divided by k is equal to f into lambda. கரெக்ட்டா? And நம்மளுக்கு நல்லா தெரியும் f into lambda is nothing but the velocity. F into lambda is nothing but the velocity. So this shows omega divided by k will be giving us the velocity of the wave. Okay va? இது என்ன கொடுக்கும் நம்மளுக்கு? Wave velocity கொடுக்கும். This is your wave velocity. Okay, this is your wave velocity. Omega divided by k is equal to v-ங்கிறது வந்து நம்மளோட wave velocity. Okay, suppose இது electromagnetic waveங்கிறனால இது என்னவாயிடும் நம்மளுக்கு? Speed of light double c ஆயிடும். Okay, it will be c. Done? Yes. So now the next most important topic is electromagnetic spectrum. So the next most important topic is electromagnetic spectrum. Now, Tantadan. Okay, so electromagnetic spectrum na enadhu நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் லைட், ஒயிட் லைட் அனுப்புவோம், ஒயிட் லைட்ல இருந்து நம்மளுக்கு அப்படியே கலரா அழகா வரும். அது மட்டும் இல்ல, அது கூட எக்ஸ்ரே இருக்கு, காமா ரே இருக்கு, மைக்ரோவேவ் இருக்கு, ரேடியோ வேவ் இருக்கு, இதெல்லாம் சேர்ந்தது தான் ஸ்பெக்ட்ரம். ஸ்பெக்ட்ரம்னா என்னது? எனர்ஜியை தான் ஸ்பெக்ட்ரம்னு சொல்றோம். இட் இஸ் நாட் அ பார்ட்டிகல், இட் இஸ் நாட் அ மேட்டர் வேவ், இட் இஸ் அ கம்ப்ளீட்லி பியூர், இட் இஸ் அ வேவ். Okay, it is not a matter wave. அப்ப different sorts of energies இருக்கும் மேம். இது ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கு மேம், ரொம்ப கஷ்டமா இருக்கு மேம். இந்த விசிபிள் லைட் ரீஜனை மட்டும் தான் நம்ம என்ன சொல்றோம்? நம்ம பிரிசம்ல லைட் மட்டும் விட்டு பார்க்குறோம். பேலன்ஸ் இது இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம வந்து ஆட்டம்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது, நம்மளுக்கு வேற எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படுது. அதை பத்தி தான் பார்க்க போறோம். இப்ப ஒரு விஷயம் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஹையர் லாம்டா, மேக்ஸிமம் லாம்டா அப்படின்னா இந்த மாதிரி கச்சன்னு இருக்கும். ஓகேவா? கம்மி லாம்டா அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். பாருங்க எவ்வளவு கேப் இருக்கு. சோ இத வந்து கம்மி லாம்டா அப்படின்னு சொல்லுவோம். This will be a very lesser lambda அப்படிங்குவோம். ஓகேவா? கரெக்டா பசங்களா? எக்ஸாக்ட்லி தப்பு. லிசன், இங்க தான் லாம்டா வேல்யூ கம்மியா இருக்கு, இங்க லாம்டா வேல்யூ அதிகமா தான் இருக்கு. ஸோ இதைத்தான் வந்து ஹையர் லாம்டான்னு சொல்லுவோம், இதைத்தான் ஸ்மாலர் லாம்டான்னு சொல்லுவோம். அண்ட் இங்க பாருங்க, பக்கத்துல கச்சன்னு இமீடியட்டா வைப்ரேட் ஆகுது. அப்போ இதுக்கு பேர் என்னது? இட் இஸ் அ ஃப்ரீக்வன்சி. ஸோ இங்க லாம்டா ஸ்மாலரா இருக்கு, ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமமா இருக்கு. கரெக்டா? லாம்டா இஸ் ஸ்மாலர் ஓவர் ஹியர், இங்க ஃப்ரீக்வன்சி இஸ் மேக்ஸிமம். அப்போ ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமம் அப்படின்னா எனர்ஜி வில் பி மேக்ஸிமம், பிகாஸ் வி நோ அ ஃபார்முலா E is equal to hc divided by lambda. கரெக்டா? hc divided by lambda. இங்க என்ன ஆகும்? லாம்டா மேக்ஸிமமா இருக்கு, சோ ஃப்ரீக்வன்சி மினிமமா மாறிடும். ஏன்னா எப்படி பாருங்க, பொறுமையா அப்படி வருது. சோ மினிமம் ஆயிடும். அண்ட் E வந்து நம்மளுக்கு again மினிமம் ஆயிடும். ஓகேவா? மினிமம் ஆயிடும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. Now let us see something which is important. ஓகேவா? இதுதான் நம்மளோட கம்ப்ளீட்
வேவ்ஸ். இதுதான் வந்து நம்மளோட EM வேவ்ஸ். என்னென்ன இருக்கு? காமால இருந்து ரேடியோ வரைக்கும் இருக்கு. காமா ஃபர்ஸ்ட், எக்ஸ்ரே, அல்ட்ராவயலட், விசிபிள், இன்ஃப்ராரெட், மைக்ரோவேவ், அதுக்கப்புறம் ரேடியோ வேவ். ஓகேவா? இதுல யாருக்கு எனர்ஜி அதிகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா காமா ரேஸ்க்கு தான் எனர்ஜி அதிகம். பிகாஸ் காமா ரேஸ்ல பார்ட்டிகளே கிடையாது. இதுல இருக்கிறதுல எதுலையுமே பார்ட்டிகள் இல்லை. கரெக்டா? இதுதான் எனர்ஜி ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா இது டைரக்டா நியூக்ளியஸ்ல இருந்து நம்மளுக்கு கிடைக்குது. நியூக்ளியஸ் எவ்வளவு பெரிய கை, கரெக்ட் தானே? அப்ப இதுல எனர்ஜி அதிகமா இருக்கும். போக 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 எனர்ஜி குறைஞ்சிரும். ஓகேவா? அப்ப எனர்ஜி அதிகமா இருக்கு அப்படின்னா வேவ் லென்த் எப்படி இருக்கணும்? கம்மியா இருக்கணும். கரெக்டா? வேவ் லென்த் கம்மியா இருக்கணும். ஸோ லோ வேவ் லென்த் எதுக்கு இருக்கும்? நம்மளோட காமாக்கு இருக்கும். போக 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 அப்படியே அதிகமாயிட்டே போகும். அண்ட் ஃப்ரீக்வன்சி அதிகமா இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எனர்ஜி அதிகமா இருக்கும். போக போக கம்மியாயிட்டே போகும். போக போக என்ன ஆயிட்டே போகும்? கம்மியாயிட்டே போகும். மறந்துடாதீங்க. ஸோ காமா அப்படிங்கிறதுக்கு ஹை ஃப்ரீக்வன்சி, லோ வேவ் லென்த். ரேடியோ அப்படிங்கிறதுக்கு லோ ஃப்ரீக்வன்சி, ஹை வேவ் லென்த். மறந்துடவே கூடாது. அப்ப இங்க எப்படி இருக்கணும்? நம்மளுக்கு இப்படி இருக்கும். இங்க எப்படி இருக்கும்? கச்ச 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 கச்சன்னு இப்படி இருக்கும். ஓகே, இங்க இப்படி இருக்கும். ஸோ லைட் அப்படிங்கிறது எனக்கு இந்த துன்பமே வேண்டாம் அப்படின்னு நடுவில் உட்காந்துக்குச்சு. ஓகே, ஸோ பசங்களா இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் ஆர்டர் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். ஓகே, நவ் let us discuss ஒவ்வொன்றுத்தோட application என்ன. because application of electromagnetic spectrum is always expected one. It's always been an expected one. Okay, அப்ப கவனிங்க. ஃபர்ஸ்ட் ரேடியோ வேவ். ரேடியோ வேவ் அப்படின்னாவே டக்குன்னு உங்களுக்கு என்ன தோணணும் அப்படின்னா ரேடியோலாம் காதுல கேட்குது இல்லையா? ஸோ திஸ் இஸ் த வேவ் விச் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் கம்யூனிகேஷன். ஓகே, ஸோ இது எங்க இருக்கு? ரேடார், அதுக்கப்புறம் நம்மளோட ரேடியோ, டெலிவிஷன், ரேடார், இதுல எல்லாமே இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, எங்கெல்லாம் கம்யூனிகேஷன் நடக்க ஹெல்ப் பண்ணுதோ, சோனார், அது எல்லாத்துக்குமே இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, கம்யூனிகேஷன் எங்கெங்கெல்லாம் போகணுமோ அதுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணுவோம். இதோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் பசங்களா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே ஒரு வழிதான். ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்க வேல்யூவை யோசிச்சு பாருங்க. ஸ்டார்டிங் ஃப்ரீக்வன்சி, எண்டிங் ஃப்ரீக்வன்சி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? எங்க ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு தோணுதோ தட் ஷுட் பி ஹேவிங் லோயர் வேவ் லென்த், ரைட்? அந்த மாதிரி ஒரு இது ஞாபகம் வச்சுக்கணும். இல்லை எனக்கு கஷ்டமா இருக்கு மேம் அப்படின்னா மனப்பாடம் பண்ணிடணும். சிம்பிளா மனப்பாடம் பண்ணிடணும். ஓகே, ஸோ ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 500 கிலோ ஹெர்ட்ஸ்ல இருந்து 1000 கிலோ ஹெர்ட்ஸ் மெகா ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்கும். ஓகே, ஸோ 500ல இருந்து 1000 மெகா ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்கலாம். ரேடியோ வேவ்க்கு என்னது? இட் இஸ் அ வெரி லோயர் ஃப்ரீக்வன்சி. அப்போ இது வந்து லோயர் ஃப்ரீக்வன்சியாக இருக்கும். இட் இஸ் அ வெரி வெரி லோயர் ஃப்ரீக்வன்சி. ஓகே, அடுத்தது. ஸோ த நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் இஸ் மைக்ரோவேவ். மைக்ரோவேவ் பாருங்க. மைக்ரோவேவ் வந்து அதுக்கு டைரக்டா அடுத்தது. அப்ப என்ன அர்த்தம்? வேவ் லென்த் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். இதை விட ஃப்ரீக்வன்சி இதை விட கொஞ்சம் அதிகமா இருக்கும். அப்ப மெகால இருந்து ஜிகா போயிருச்சு பாருங்க. மெகால இருந்து ஜிகா போயிருச்சு. ஸோ 1 ஜிகா ஹெர்ட்ஸ்ல இருந்து 300 ஜிகா ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்கலாம். 10^10 தான் ஜிகா ஹெர்ட்ஸ். ஓகே, இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரேடார்ல எல்லாம் யூஸ் பண்ணுவோம். அதாவது நேவிகேஷன் பர்பஸ்க்கு மைக்ரோவேவ்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, மைக்ரோவேவ்ஸ் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? நம்மளோட நேவிகேஷன் பர்பஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு எல்லாம் பிடிச்சமான ஒரு யூஸ், ஃபுட்டெல்லாம் ஹீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் ஃபுட்டில் எல்லாம் தண்ணி இருக்கும். கரெக்டா? அப்போ அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் CO2 அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் இதில் அப்படியே வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். அந்த வைப்ரேஷனும் நம்ம மைக்ரோவேவோட வைப்ரேஷனும் மோர் ஆர் லெஸ் சேமாக இருக்கும். அதனால இது கொடுக்குறப்ப என்ன ஆகுது? அது வேகமாக வைப்ரேட் ஆகி அது வந்து என்ன ஆயிடுது? ஹீட்டாக மாதிரி வாட்டரை ஹீட் பண்ணி விடுது. அவ்வளோதான். அதனால தான் மைக்ரோவேவ் ஓவன் அப்படிங்கிறாங்க, அவன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, டு டிடெக்ட் த டென்னிஸ் பால், கிரிக்கெட் பால், ஆட்டோமொபைல், எவ்ரிதிங். ஸோ அதோட ஸ்பீடு இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க இல்லையா? இவ்வளோ வேகத்தில் இருக்கவே முடியாது, அதிகமான ஸ்பீடில் அடிச்சு தள்ளியிருக்காரு. அது எல்லாத்துக்குமே மைக்ரோவேவ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அது எல்லாத்துக்குமே என்ன பண்ணுறாங்க? மைக்ரோவேவ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தே ஆர் யூஸிங் மைக்ரோவேவ். ஓகே, ஸோ தே ஆர் யூஸிங் மைக்ரோவேவ். அடுத்தது இன்ஃப்ராரெட் வேவ்ஸ். இன்ஃப்ராரெட் வேவ்ஸ் அப்படின்னோடனே டக்குன்னு நம்மளுக்கு ஞாபகம் வருது என்னன்னா பிராக்கெட், பீஃபான், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட பேஷன் சீரிஸ். இது எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு இன்ஃப்ராரெட் தான் கிடைக்கும். இன்ஃப்ராரெட் அப்படிங்கிறது இட்ஸ் அ ஹீட் வேவ். பயங்கர ஹீட்டாக இருக்கும். அப்போ இது பாருங்க எப்படி இருக்குன்னு 10^11 ஹெர்ட்ஸ்லேருந்து 10^14 ஹெர்ட்ஸாக இருக்கும் இதோட ஃப்ரீக்வன்சி. And these waves are rapidly absorbed by water, CO2, NH3, etc. இதெல்லாம் ரேப்பிடாக அப்சர்வ் பண்ணிக்க முடியும். அந்த இன்ஃப்ராரெட்னா ரெட் கலரில் ஒரு லைட் இருக்குமில்ல, அதுதான் இன்ஃப்ராரெட். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து இட் ஹேஸ் சம் டெம்பரேச்சர்.
ரெஸ்பான்சிபிள் ஃபார் கீப்பிங் ஆவரேஜ் டெம்பரேச்சர் த்ரூ கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட். ஓகேவா, ஒரு ஹீட் வேவாகவே இருந்துகிட்டே இருக்கும், அதனால அது ஈஸியாக அப்சர்வ் ஆகிடும். பிகாஸ் ஹீட் இருந்துச்சு அப்படின்னா அட்மாஸ்பியரில் என்ன பண்ணும், இட் வில் பி டிரான்ஸ்ஃபரிங் டு கோல்டு ஒன், ரைட்? அதனால தான் இது ஈஸியாக அப்சர்வ் ஆகிக்குது. ஓகே, நான் இதோட அப்ளிகேஷன் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட், இன்ஃப்ராரெட் லேம்ப் இஸ் யூஸ்ட் இன் ஃபிசிக்கல் தெரப்பி, ரைட்? ட்ரீட்டிங் மசில் ஸ்ட்ரெயின் அதுக்கெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ராரெட் டிடெக்டர்ஸ் ஆர் யூஸ்டு இன் எர்த் சேட்டிலைட் போத் ஃபார் மிலிட்ரி பர்பஸ் அண்ட் டு அப்சர்வ் த கிராப் கோட். இதெல்லாம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், மிலிட்ரி பர்பஸில் வந்து சேட்டிலைட்லாம் கூட யூஸ் பண்ணுறோம். நைட்டில் அந்த இதெல்லாம் காட்டுவாங்கள்ல, இன்ஃப்ராரெட் லைன்ஸ் அப்படியே வந்து கோடாக வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கும், அதெல்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு லைட் வந்து இதுதான் அது. Now used in TV remotes, இதில் கூட பாருங்க, it will be used in TV remotes, all sort of remotes. Okay, all sort of remotes. அடுத்தது இதோட முடியலைங்க, இதுக்கு நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. அப்போ இந்த அப்ளிகேஷன்லாம் வந்து டெஃபினட்டாக நீங்கள் மெமரைஸ் பண்ணி ஆகணும், வேறு வழி கிடையாது. ஓகேவா? டு ப்ரொவைட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி டு சேட்டிலைட் பை யூசிங் சோலார் பேனல். இது என்ன பண்ணுது, சோலார் பேனலுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடுக்கறதுக்கும் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஃபோட்டோகிராஃபிக் டியூரிங் ஃபாக் அண்ட் மாஸ். ஃபோட்டோகிராஃபிக்லாம் வந்து ஃபாக், ஏன்னா இது வந்து ஹீட் வேவ். அப்போ ஃபாகு ஸ்மோக்கு இதெல்லாம் வந்து தூரம் போயிடணும். ஓகேவா, அப்போ ஃபோட்டோகிராஃபிக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இட் இஸ் யூஸ்டு டு ஸ்டடி த மாலிக்யூலார் ஸ்ட்ரக்சர். ஓகேவா, ஏன்னா பிகாஸ் ஒரு ஆட்டமோட ஸ்ட்ரக்சர் தெரியணும் அப்படின்னா ஸ்பெக்ட்ரம் இருந்தால் தான் தெரியும். அதுவும் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம்னா இன்னும் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு ஈஸி. அதனால என்ன பண்ணுறாங்க, ஸோ இது வந்து மாலிகுலார் ஸ்ட்ரக்சர் பற்றி படிக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க பசங்களா, மாலிகுலார் ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி படிக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்தது விசிபிள் லைட். விசிபிள் லைட் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு அழகழகாக கலராக நம்மளுக்கு லைட்ஸ் தெரியும், ரைட்? ஸோ விசிபிள் லைட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என் நம்பர் ஆஃப் கலர்ஸ், அதாவது 7 கலர்ஸ், என் நம்பர் ஆஃப் கலர்ஸ் இல்லை 7 கலர்ஸ் உள்ளுக்குள்ளார இருக்கும். அப்போ இருக்கிறப்ப என்ன ஆகுது, வேவ் லென்த் வந்து, ஸோ ஃபஸ்ட்டு வேவ் லென்த் வந்து கம்மி வேவ் லென்த் இருந்து ஹை வேவ் லென்த் வரைக்கும் போகும். அப்போ ஹை எனர்ஜியிலிருந்து லோவர் எனர்ஜி வரைக்கும் போகும். இதில் இருக்கக்கூடிய வேவ் லென்த் எல்லாமே மீட்டர்ஸில் தான் இருக்கும். எப்படி இருக்கும் பசங்களா, நம்மளுக்கு வெறும் மீட்டர்ஸில் தான் இருக்கும். ஓகே, ஒன்ஸ் நீங்கள் மெட்டீரியல் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்லேருந்து டவுன்லோட் பண்ணுவீங்க இல்லையா, அப்போ இது வந்து கிளியராக இருக்கும். ஓகே, அப்போ வந்து இது கிளியராக இருக்கும். டன். ஓகே, ஸோ நான் லெட்ஸ் கோ ஃபார் த நெக்ஸ்ட். விசிபிள் லைட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 4 × 10⁻14 ஹெர்ட்ஸ் to 7 × 10⁻14 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்கும். ஓகேவா, இதுதான் இருக்கிறதுலேயே நேரோடான ரீஜன். அப்போ நிறைய லைட் இருக்குமா, நிறைய உள்ளுக்குள்ளார க்ரீனு ஆரஞ்சு ரெட்டு அப்படின்லாம் இருக்குமா. அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னவா இருக்கும், 4 × 10⁻14 இருக்கும். கடைசியாக இருக்கிறது 7 × 10⁻14 இருக்கும். ஓகே, விசிபிள் லைட் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறனால மேபி இதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம், அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட அப்ளிகேஷன் எங்கே இருக்குது, டு see the world. அதுக்கப்புறம் இது என்ன பண்ணலாம், அட்டாமிக் ஸ்ட்ரக்சரை பற்றி படிக்கலாம். பிகாஸ் எதெல்லாம் பால்மர் சீரீஸில் வந்து படுதோ அது எல்லாமே வந்து நம்மளோட விசிபிள் லைட் தான், ரைட்? ஸோ நம்ம அதனால அட்டாமிக் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம படிச்சுக்க முடியும். அடுத்தது அல்ட்ரா வயலட் ரேஸ். அல்ட்ரா வயலட் ரேஸ்னா என்னவா இருந்தாலும் லேமன் சீரீஸில் வந்து விழுந்துச்சுன்னா அது அல்ட்ரா வயலட், அதுதான் எமிட் பண்ணும், ரைட்? அப்போ இதோடது பாருங்க 10⁻14, அதாவது 8 × 10⁻14 இருந்து 5 × 10⁻16 வரைக்கும். ஓகே, அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, 14 தான் முடியுது, கரெக்டா? ஸோ இதுதான் வந்து முடியுது, அதுலேருந்து இங்கே ஆரம்பிக்குது. 8 × 10⁻14 10 5 × 10⁻16 வரைக்கும் இருக்கும் அதோட ஃப்ரீக்வன்சி. அப்போ இதை எங்கே நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு டேஞ்சரஸான லைட்டு, ரைட்டா? இதுதான் படக்கூடாதுன்னு சொல்லி ஓசோன்லாம் போட்டிருந்தேன், அந்த ஓசோனில் ஹோல் விழுந்துருச்சு அப்படின்லாம் சொன்னாங்க. இது வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ஸ்கின் கேன்சர் வர வைக்கக்கூடிய ஒரு விஷயம். இது என்ன பண்ண, நம்மளுக்கு ஸ்கின் கேன்சர் வர வைக்கக்கூடிய ஒரு விஷயம். டேனிங் நடக்கும், ஸ்கின் நெத்தி ஒரு கலர், அதுக்கப்புறம் கை ஒரு கலரெல்லாம் மாறுது இல்லையா, அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த யூவி தான். ஓகே, அதனால தான் சன்ஸ்க்ரீன் டு அவாய்ட் யூவி லைட், யூவி ரேஸ் அப்படின்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம சன்ஸ்க்ரீன்ஸில் எல்லாமே வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, இட் அப்சர்வ்டு பை ஆர்டினரி கிளாஸ். இது எப்போ அப்சர்வ் ஆகும்னா, ஒரு ஆர்டினரி கிளாஸ் இருந்துச்சுன்னா அதில் அப்சர்வ் ஆகிடும். ஓகே, பிகாஸ் அதனால தான் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. ஓகே, நவ் த நெக்ஸ்ட் ஒன், யூவி அல்ட்ரா வயலட் ரேஸ். அல்ட்ரா வயலட் ரேஸோட அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு அடுத்தடுத்தது பார்த்தோம்னா, டியூ டு ஷார்ட் வேவ் லென்த், இதுக்கு ரொம்ப ஷார்ட்டான வேவ் லென்த் இருக்கிறனால இதை நம்ம என்ன பண்ணுறோம், லாசிக் சர்ஜரி, கண் சர்ஜரி, கண் அறுவை சிகிச்சைக்கெல்லாம் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லாசிக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
ஓகேவா? ஸோ யூவி lamps are used to kill germs in water purifier. வாட்டர் பியூரிஃபையருக்குள்ள என்னதான் இருக்கும்? யூவி லேம்ப் தான் வச்சிருப்பாங்க. அதான் பியூரிஃபையர் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாம சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல எல்லா இடத்துலையுமே பாக்டீரியா கொல்றதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். எல்லாத்தையும் கொல்லணும் அப்படின்னா யூவி. அதனால தான் யூவி வந்து பட்டாவே ஸ்கின் கேன்சர் வருது. யூவி அப்படின்னா ஒரு கெட்ட ரேடியேஷன் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு ரேடியேஷன். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸ்ரேஸ். எக்ஸ்ரேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10 to the power 16 to 21 எங்கேயோ இருக்காரு நம்ம தலைவர். ஓகேவா, எங்கேயோ இருக்காங்க. இட் ஹாஸ் ஹை ஃப்ரீக்வன்சி, ஸோ தட் மீன்ஸ் இட் ஹாஸ் லோ வேவ் லென்த் அப்படின்னு அர்த்தம். இதோட அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ டயக்னோஸ்டிக் டூல். ஏன்னா நம்ம போனோம்னா சைனஸ் இருக்குது அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று சொன்னோம்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, நம்மளை வந்து எக்ஸ்ரே எடுத்துட்டு வாங்க அப்படின்னு தலைக்கு எக்ஸ்ரே எடுக்க சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் அ டயக்னோஸ்டிக் டூல். ஓகேவா, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இன்ஜினியரிங்லேயுமே இது டயக்னோஸ்டிக் பண்ணுவாங்க. மெடிக்கலில் பண்ணுறப்ப டயக்னோஸ்டிக் அப்படிங்கிறாங்க, இன்ஜினியரிங்கில் பண்ணுறப்ப டிடெக்டிங் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. ஃபால்ட்டு, கிராக்கு, ஃப்ளாஸ், ஹோல்ஸ் இதெல்லாமே இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாமாமா. ஓகே, ஏன்னா அப்படியே படம் போட்டு காமிச்சிரும். அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா used for detecting pearl in oysters. Okay, defect in rubber tires அது எல்லாமே. So because it will be giving you a perfect image, அதனால இது வந்து டிடெக்டிங் பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்றாங்க. டிடெக்டிங் அண்ட் டயக்னோஸ்டிக். ஓகே, அடுத்தது நம்மளோட காமா ரேஸ். So finally the ray which has higher frequency, higher energy, lower wavelength. Okay, பிகாஸ் ஆல்ஃபா பீட்டாலாம் வந்து ஏன் அப்படி சொல்லலை, பிகாஸ் ஆல்ஃபா பீட்டா ஆர் பார்ட்டிகல்ஸ், அதில் பார்ட்டிகல்ஸ் இருக்குது, அதை நம்ம ரேடியேஷன்னு சொல்ல மாட்டோம். இது மட்டும்தான் காமா ரேடியேஷன், காமா ரேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அதை ரேஸ்னு சொல்ல மாட்டோம். அப்போ கவனிங்க, ஃப்ரீக்வன்சி ஹாஸ் அ ஹையர் ரேஞ்ச் 18லேருந்து 22 வரைக்கும் இருக்குங்கிறாங்க. இது எதுக்கு வந்து தே ஷோ பாஸ்பரஸ். ஓகேவா, ஸோ ஃப்ளோரசன்ஸ், போலரைசேஷன், டைஃப்ராக்ஷன் இது எல்லாமே இது காமிச்சு கொடுக்குமாமா. ஓகே, தே ஹாவ் ஹை பெனிட்ரேட்டிங் பவர். ஏன்னா இதுக்கு பார்ட்டிக்கல் இல்லை, அப்போ ஸ்வைங் அது உள்ள போயிடும். பிகாஸ் காமா ரேஸ் இஸ் ஆல்சோ ப்ரொடியூஸ்ட். இங்கே எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது, நியூக்ளியஸ்குள்ளே இருந்து ப்ரொடியூஸ் ஆகுது. நியூக்ளியர் ரியாக்ஷன் நடந்தாவே ஆட்டோமேட்டிக்காக என்னது, ஒரு காமா ரே வந்து வெளியே வந்துடும். ஸோ இட் ஹாஸ் வெரி ஹை பெனிட்ரேட்டிங் எனர்ஜி, இட் ஹாஸ் ஹை பெனிட்ரேட்டிங் பவர் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இது வரைக்கும் கிளியராக இருக்குது, ரைட். இதோட அப்ளிகேஷன்ஸ்லாம் எங்கெங்க அப்படின்னா நியூக்ளியர் ஸ்ட்ரக்சரை பற்றி பார்க்கலாம். அண்ட் இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ். இதுக்குன்னு தனியாக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, இதில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸ்ரே, காமா ரேஸ்க்கு எல்லாமே மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் யூவியுமே நம்ம என்ன பண்ணுறோம், லாசிக் யூஸ் பண்ணுறோம், ஏன்னா அதோட வேவ் லென்த் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால. ஓகே, ஸோ now let's talk about its wavelength. ஓகேவா, now it's gonna be a wavelength session. மறக்காம இந்த டேபுலர் காலமை வந்து என்ன பண்ணுங்க, மறக்காம படிங்க, தட் இஸ் கோனா பி ஹெல்ப்ஃபுல். ஸோ காமா ரேஸ்க்கு என்ன இருக்கும், வேவ் லென்த் கம்மியாக இருக்கும், எனர்ஜி அதிகமாக இருக்கும். பிகாஸ் நியூக்ளியர்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அப்சர்விங் எஃபெக்ட் எல்லாம் அப்சர்வ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது பாருங்க எக்ஸ்ரே. ஓகேவா, ஸோ எக்ஸ்ரே எப்படி இருக்குன்னு பாருங்க, இதை விட இது கொஞ்சம் அதிகம். ஸோ 1 நானோமீட்டர்லேருந்து 10 to the power minus நானோமீட்டர் இது வந்து எங்கே இருக்குது நம்மளுக்கு. ஸோ எக்ஸ்ரேஸ் வில் பி ப்ரொடியூஸ்ட், அதாவது எக்ஸ்ரே கன்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகேவா, எக்ஸ்ரே டியூப், இன்னர் எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன பண்ணும், வேகமாக வந்து ஒரு ஹை எனர்ஜி, ஹை மூவிங் எலக்ட்ரான் வந்து ஒரு ஹை அட்டாமிக் மாஸ் இருக்கக்கூடிய மெட்டலில் வந்து அது படணும். அப்படி படுறப்ப தான் அது வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்ரேஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ இது நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், ஃபோட்டோகிராஃபிக் யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் வந்து டயக்னோஸ்டிக்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ரைட். அல்ட்ரா வயலட் யூவி அப்படிங்கிறது 400 நானோமீட்டர்லேருந்து 1 நானோமீட்டர் வரைக்கும், 400 நானோமீட்டர்லேருந்து 1 நானோமீட்டர் வரைக்கும். அதுக்கப்புறம் இது சன்னு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு நல்லா தெரியும், நம்மளுக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட், அதுக்கெல்லாம் வந்து கேன்சர் வந்துடும், அந்த மாதிரிலாம் சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ தட் இஸ் த திங். ஓகே, இதை எப்படி டிடெக்ட் பண்ணுறாங்க, எதை யூஸ் பண்ணி டிடெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ஃபோட்டோ செல் ஃபோட்டோகிராஃபிக் ஃபிலிம்மை வச்சு டிடெக்ட் பண்ணிக்கலாம். ஓ இது இருக்கா இல்லையாங்கிறத எப்படி டிடெக்ட் பண்ணலாம், ஃபோட்டோகிராஃபிக் ஃபிலிம்மை வச்சு டிடெக்ட் பண்ணிக்கலாம். லைட் அப்படிங்கிறது 700 நானோமீட்டர்ஸ்லேருந்து 400 நானோமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கும். 700 நானோமீட்டர்ஸ்லேருந்து 400 நானோமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ இது வந்து அட்டாமிக் எக்ஸைட்டேஷனில் தான் நம்ம பார்க்க முடியும். பிகாஸ் ஒரு இதுலேருந்து ஒரு இதுக்கு எலக்ட்ரான் நகர்றப்ப தான் நம்ம பார்க்குறோம். அண்ட் இதுக்கு ஃபோட்டோகிராஃபிக், செல்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். நான் இன்ஃப்ராரெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மில்லிமீட்டர்லேருந்து 700 நானோமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கு. இங்கே எதை இருக்கிறது, இங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா, 700 நானோமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கு. ஃப்ரம் வைப்ரேஷன் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ், அதுலேருந்து நம்மளுக்கு இன்ஃப்ராரெட் கிடைக்கும். இது வந்து எப்படியெல்லாம் நம்ம டிடெக்ட் பண்ணலாம், தெர்மோபைல்ஸ், போலோமீட்டர், அதுக்கப்புறம் இன்ஃப்ராரெட் ஃபோட்டோகிராஃபிக் ஃபிலிம் இதெல்லாம் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணலாம்.
நம்ம டிடெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் டோன்ட் வரி, இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத யூ டோன்ட் வாண்ட் டு வரி, பட் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. பிகாஸ் யூ ஆர் நாட் கோனா ரைட் எனி ரொம்ப டிஃபிகல்ட் லெவல் எக்ஸாம்ஸ்ல எதுவும் எழுத போறதில்ல. சிம்பிளி யூ ஆர் கோனா ரைட் நீட். ஓகே, அடுத்தது பாருங்க, மைக்ரோவேவ் அப்படிங்கிறது வந்து 0.1 மீட்டர்லேருந்து 1 மில்லி மீட்டர் வரைக்கும் இருக்கும். ஓகே, இதை வந்து மேக்னெட்ரான் கிளஸ்ட்ரான் டியூப்ஸ்ல இருந்து நம்மளுக்கு கிடைக்கும். எப்படி ஒரு வேக்யூம் டியூப் வச்சுலாம் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு டியூப். ஓகே, இதில் மேக்னெட்ரான் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, பிகாஸ் சம்டைம் தே ஆர் கிராக்கிங் கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஆஃப் டயோட் கன்ஸ், அந்த கான்டாக்ட்ல தான் வந்து இது நம்மளுக்கு உருவாகுது அப்படிங்கிறாங்க. ரேடியோ வேவ்ஸ் அப்படிங்கிறது கிரேட்டர் தேன் 1 மீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஆசிலேட்டிங் ஆஃப் எலக்ட்ரிக் சர்க்கியூட்ஸ், அதாவது எல்சி ஆசிலேட்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுல எல்லாம் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், நம்மளுக்கு வந்து ரேடியோ வேவ்ஸ் கிடைக்கும். இது வந்து ரிசீவர் ஏரியல்ஸ், அதாவது நம்ம தனியா ஆண்டனாஸ் எல்லாம் வச்சு நம்ம டிடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வேவ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, கிளியரா இருக்கா பசங்களா? கண்டிப்பா கிளியராகத்தான் இருக்கும். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ திஸ் யூனிட் இஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் தியரி. இது ரொம்பவே தியரி பேஸ்ட். ஓகே, இது ரொம்பவே தியரி பேஸ்ட். ஸோ now it's time for doing some numericals. ப்ரீவியஸ் இயர் PYQs பண்ணணும் இல்லையா? அப்படி இல்லாட்டி என்ன நம்மளுக்குலாம் நம்ம பண்ணணும் இப்போ. ஓகே, ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. இது 2022ல கேட்டிருக்காங்க. when a light propagates through a material of medium, relative permittivity is nu r and relative permittivity is nu r. epsilon r nu r னு கொடுத்துட்டாங்க. the velocity of light is v is given by, இது எப்படி கிவன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு மெட்டீரியல் மீடியம்ல டிராவல் ஆகுது. ஸோ இட் இஸ் டிராவலிங் இன் அ மெட்டீரியல் மீடியம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மெட்டீரியல் மீடியம்ல டிராவல் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? வாட் வில் பி த வேல்யூ சொல்லுங்க பார்க்கலாம். டெஃபினட்டா இதெல்லாம் ஆன்சர் கிடையாது. பார்த்த உடனே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு வந்து சி தான், நம்மளுக்கு வந்து நம்ம ஏ தான் நம்மளோட ஆன்சர் அப்படின்னு தெரிஞ்சிடும். டெஃபினட்டா தெரிஞ்சிடும். பிகாஸ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு வெலாசிட்டி வில் பி ஈக்குவல் டு சி டிவைடட் பை ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் நியூ ஆர் எப்சைலான் ஆர். அந்த மீடியம் பொறுத்து தான் இருக்கு, நியூ ஆர் எப்சைலான் ஆர். அப்ப என்ன பண்ணிடலாம் நம்ம? ஸோ இதை வந்து தூக்கி உள்ள போட்டுடலாமா? அப்ப வெலாசிட்டி வில் பி ஈக்குவல் டு சி டிவைடட் பை நியூ ஆர் epsilon r அப்படின்னு எழுதிக்கலாம். relative permittivity, relative permeability. So the perfect answer is option A அப்படின்னு சொல்லலாம். Okay, so now the next. So பசங்களா, that's it for EM waves. எவ்வளோ கியூட்டான ஒரு யூனிட்னு பாருங்க. ரொம்ப பெரிய இதுக்கு வந்து அளப்புறெல்லாம் கிடையாது. புக்கு ஒரு டைம் ரீட் பண்ணுங்க, தட் இஸ் ரெக்கமெண்டட் ஃப்ரம் மை சைட். ஒரு டைம் புக்கை ரீட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம செஷனை பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் என்னென்ன ஃபார்முலாஸ் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன். ஓகே, இதை வச்சுட்டு என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் கோ த்ரூ அ புக் ஒன்ஸ், அதோட முடிச்சுது. நியூமரிக்கல் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அண்ட் ஹியர் கம்ஸ் யூ த ஹோம்ஒர்க் கொஸ்டின். இந்த ஹோம்ஒர்க் கொஸ்டினை நீங்கள் என்ன பண்ணணும் பசங்களா? டெஃபினட்டாக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நிறைய டைம் கேட்குறாங்க. இந்த கொஸ்டினோட ஆன்சரை ஒரு யோவோட என்ன பண்ணுங்க, நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு அதோட உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன ஒன் ஷாட் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க பசங்களா. ஓகே, ஸோ தட்ஸ் இட். ஃபைனலி வி ஆர் டன் வித் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். ரொம்ப குட்டி யூனிட். இதே மாதிரி எல்லா யூனிட்டும் இருக்குமா மேம்? இதுக்கப்புறம் வர யூனிட் எல்லாமே கொஞ்சம் பெரிய பெரிய யூனிட்ஸ். ஓகே, கொஞ்சம் இல்லை, அதை விட கொஞ்சம் பெரிய பெரிய யூனிட்ஸ். அதனால இதை மட்டும் என்ஜாய் பண்ணிக்கோங்க, மிஸ்டேக் விடாதீங்க. இதில் ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு யூனிட் தான் இந்த யூனிட். அண்ட் யூ பீப்புள் நோ, நம்ம கிட்ட வெற்றி அண்ட் மாரா பேட்ச் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. இதில் நீங்கள் என்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இங்கே நம்பர் இருக்கு. ஸோ கால் திஸ் நம்பர் அண்ட் ஜஸ்ட் if you want to enroll, you can enroll. இந்த மெட்டீரியலே வந்து நிறைய பேர் சூப்பர் அப்படின்னு நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து போடுறீங்க. இதே மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து வெற்றி அண்ட் மாரா பேட்ச் பசங்களுக்கு ஆக்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ பசங்களா, பி அவேர். இந்த நீட் எக்ஸாம் we are gonna crack it, we are gonna kill it. ஓகே, அதனால ஸ்ட்ராங்காக கான்ஃபிடென்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்க. எல்லாரும் கமெண்ட் பாக்ஸில் ஒரு யோவை போட்டு தாக்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்புங்க வித் ஹோம்ஒர்க் கொஸ்டின். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு ஒன் ஷாட் சீரீஸில் உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, it's bye from me, your Shobi ma'am. You people know when Shobi ma'am is here, no fear, right? So thank you everyone. Have a great day. Next one shotல சந்திப்போம்.